மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் துவக்கி வைத்த மாநகர காவல் ஆணையர், மாநகராட்சி ஆணையர். இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் மால் சார்பாக கோ கிரீன் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். முன்னதாக போட்டியை துவக்கி வைத்த மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஓடினார். இதில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் 2 லட்சம் ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரோசோன் கோயம்புத்தூர் மாலில் வந்து கோ கிரீன் மேரத்தான் நடக்குது. ஸோ இந்த மேரத்தான் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துக்கிறாங்க. எல்லா விதமான கேட்டகரிஸ், அதாவது பெரியவங்க, சின்னவங்க, ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிறவங்க. ஸோ எல்லாருமே இதில் இருக்காங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் இதுதான், ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்க. டெய்லி உடல் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ எல்லாமே மெக்கானைஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. சிஸ்டம் முன்னாடி உட்கார்றதோ இல்லை ஃபோன் முன்னாடி உட்கார்றதோ இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ திங்க் everybody should take this initiative. வீட்டில் இண்டிவிஜுவல்ஸும் சரி, இல்லை இது மாதிரி ஒரு பெரிய பெரிய கார்பரேட்ஸும் சரி, நிறைய பேர் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் நிறைய விஷயம் வந்து